நம்ம எபேசியர் எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தில் முதல் 2 வகுப்புகளில் நம்ம என்ன படிச்சுட்டு வரோம் அப்படின்னா, 3வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வேதாகமத்தின் அல்லது புதிய ஏற்பாட்டில் நீளமாக இருக்கக்கூடிய ஒரே வாக்கியம். அந்த வாக்கியத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு என்ன விஷயங்களை குறித்ததான இன்ட்ரடக்ஷனை நமக்கு தராரு, எதை பற்றியெல்லாம் நமக்கு அறிமுகம் பண்ணி வைக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம முதல் வகுப்பில் இன்ட்ரடக்ஷனாக படிக்கும்போது ஒரு வார்த்தையை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். கிறிஸ்துவுக்குள் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். கிறிஸ்துவுக்குள் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணோம். 2வது வகுப்பில் மெயினாக நம்ம பார்த்தது ஆசீர்வாதங்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது உடனே உலக பிரகாரமான ஆசீர்வாதம்னு ஒன்று இருக்குது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி, சரீர பிரகாரமாக இல்லாத ஆசீர்வாதங்கள் அதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அப்படி கிடையாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா பரிசுத்த ஆவியினால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். அது என்னென்ன அப்படின்றத நம்ம பட்டியல் போட்டோம். சில விஷயங்கள்லாம் நம்ம படித்தோம். 3வது வகுப்புக்குள்ளே நம்ம போகலை. 3வது வகுப்புக்குள்ளே போகிறதுக்கு பதிலாக நம்ம டிஸ்கஷன் எடுக்கும் பொழுது நான் 3வது வகுப்புகளை என்ன எடுப்பேனோ அதிலிருந்து ஒரு சில விஷயங்களை நான் சுருக்கமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக 3வது வகுப்புல மெயினாக நம்ம பார்க்க போகிற விஷயங்களை நம்ம கவனிக்கலாம். ஏற்கனவே நம்ம கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்கிற நிலைமையில் சில விஷயங்கள்லாம் நம்ம படித்தாச்சு. தேவன் மனிதனை ஆசீர்வதிக்க நினைக்கிறார். தேவன் மனிதனை ஆசீர்வதிக்க நினைக்கிறார். அதுதான் அவருடைய திட்டம். அது யார் வந்தாலும் தேவன் என்ன செய்ய போகிறதில்லை, தடுக்க போகிறதில்லை. ஏன்னா தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் மனிதர்களை என்ன செய்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மனித கூட்டத்தை தெரிந்திருக்கிறார். தேவன் மனிதர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. மனிதன் தேவனுடைய சாயலாக என்ன செய்யப்பட்டிருக்கிறான், படைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை ஆச்சுன்னு அப்படின்னா, மனிதனுடைய கலக புத்தி என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், தேவன் எப்படி மனிதனை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ அப்படி எனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம், நான் எப்படி விரும்புகிறேனோ அப்படி தேவன் என்ன செய்ய வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மனிதனுடைய கலக புத்தி ஒரு தடையாக எல்லா சூழ்நிலையும் இருந்து வருகிறத வேதாகமத்தில் நம்ம படிக்க முடியும். ஆனால் தேவன் என்ன செய்கிறாருன்னா, இல்லை, அவர் எப்படி மனிதனை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ அப்படிதான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி மனிதன் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதை குறித்து தான், அதுதான் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை பற்றி நம்ம படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் நம்ம படித்தோம். ரைட். இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 3வது வசனத்திலிருந்து மறுபடியும் வாசிக்க ஆரம்பிப்போம். 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத்தோட்டத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தம்முடைய அன்பிலே தெரிந்து கொண்டார். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்திருந்த தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்தராகும்படி முன்கொடுத்திருக்கிறார். ஆமா, அப்படிதான் இருக்கு. 6 வாசிச்சாச்சா? சரி. ஓகே. இப்போ நீங்கள் கவனிங்க. இப்போ நம்ம இந்த 2 விஷயத்தை நான் இந்த வகுப்பில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். எதை அப்படின்னா, கர்த்தராகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக நம்ம என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம். மேலே கர்த்தராகிய இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். கரெக்டாக இதில் முதல் 3 வசனங்களில் அதை தான் சொல்கிறார். அதில் 3வது வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரியனா, இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர், அவர் மூலமாக சகல ஆசீர்வாதங்கள்னாலும் நம்ம என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். மறுபடியும் நீங்கள் அதை வாசிக்கும்போது ஆவிக்குரிய அப்படின்னா உடனே அப்படியே ஆப்போசிட்ல என்னது, மாம்சத்துக்குரிய, உலகத்துக்குரிய அப்படின்ற அந்த அந்த ஆங்கிளில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஆன்மீகம் மற்றும் மெட்டீரியலிஸ்டிக், இம்மெட்டீரியலிஸ்டிக், அதாவது சரீர பிரகாரமான ஆவி பிரகாரமான அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தை அதில் எடுத்துடக்கூடாது. ஆவிக்குரிய என்று சொல்வது பரிசுத்தாவியானவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், பரிசுத்தாவியானவர், காட்ஸ் ஸ்பிரிட்டட் பிளெஸிங் அப்படின்னு சொல்லலாம். தேவனுடைய ஆவியானவரின் ஆசீர்வாதங்கள்னு சொல்லலாம்.
இப்போ பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். இதுதான் அங்கே வந்து அவர் சொல்ல வருகிற அர்த்தமாய் காணப்படுகிறது. அதில் நம்ம வந்து பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிற வார்த்தை என்னது, எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எலெக்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. தெரிந்தெடுப்பு. தெரிந்தெடுப்பு, தெரிந்து கொள்ளுதல், தெரிந்தெடுத்தல், தெரிந்தெடுப்பு, இதை பற்றி தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். இந்த எலெக்ஷன் அல்லது இந்த தெரிந்தெடுப்பு, தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்படுதல் என்பதை குறித்ததான ஒரு காமன், ஒரு பொதுவான ஒரு கிறிஸ்தவ உலகில் வந்து ஒரு தியரி ஒன்று இருக்குது. ஒரு தியரி, ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாரும், ஒருவேளை நீங்களும் சில பேர் அதை நம்பக்கூடியவர்களாக இருக்கலாம். நான் ஏற்கனவே பல கிளாஸஸில் வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆதி ஆகமத்தில் தேவன் மனிதனை என்ன செய்கிறார்? தேவனுடைய சாயலாக தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை தேவன் வந்து என்ன செய்கிறார்? படைக்கிறார். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஆதாம். இதான் முந்தின ஆதாம் அல்லது மனுக்குலம். இந்த மனுக்குலத்தில் ஆண் பெண் இருக்கிறார்கள். இவர்கள்தான் பலுகி பெருகி பூமியை என்ன செய்யணும்? நிரப்ப வேண்டும் என்று தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேவனுடைய கட்டளைக்கு என்ன செய்யலை? கீழ்ப்படியவில்லை. தேவனுடைய கட்டளைக்கு இவங்க கீழ்ப்படியலை. கீழ்ப்படியாததுனால என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களுடைய வாழ்க்கை அப்படியே என்ன செய்யுது? கீழே போகிறது. கீழ் நோக்கி என்ன செய்யுது? போய்கொண்டிருக்குது. இப்போ இவங்க எதற்கென்று நியமிக்கப்படுகிறாங்க? எதற்கென்று நியமிக்கப்படுறாங்க? இல்லை, இப்போ கீழே விழுந்தவங்க எதற்கென்று நியமிக்கப்படுறாங்க? இவங்க சாவுக்கு என்று நியமிக்கப்படுகிறார்கள் இல்லையா? அதுதான் நம்ம வேற ஒரு வார்த்தையில் சொல்லுவோம். என்ன சொல்கிறோம்? நரகம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நியமிக்கப்பட்டுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணுறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்ற காலத்தில் என்ன செய்கிறார்? இவர்களுக்காக மரிக்கிறார். சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் என்ன செய்கிறார்? உயிரோடு எழும்புகிறார். உயிரோடு எழும்பின உடனே இவங்களுக்கு என்ன கிடைக்குது? பாவத்திலிருந்தும் இவங்களுடைய வீழ்ச்சியிலிருந்தும் இவங்களுக்கு விடுதலை கிடைச்சி இவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்னா, எங்கே எதுக்காக ஏற்படுத்தப்படுறாங்க? இப்போ நிறைய பேர் நம்ம என்ன பிலீவ் பண்ணுறாங்க, இல்லை நிறைய பேர் என்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தேவன் ஆதாமையும் ஏவாளையும் என்ன செஞ்சாரு? படைச்சார். கரெக்டா? இப்போ இந்த மனுக்குலம் விழுந்து போனாங்க. இவங்களுக்காக கிறிஸ்து என்ன செய்கிறார்? பலியாகிறார். இவங்களை நரகத்திலேருந்து எங்கே மீட்டு எடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போகிறார். யார? இந்த கூட்டத்தை அப்படியே மீட்டு எடுத்து எங்கே கூட்டு போயிடுறாரு? பரலோகத்துக்கு கொண்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். கரெக்டா? ரைட். இதுதான் வந்து நம்ம நம்பக்கூடியவர்களாக இருக்கு. இதில் நிறைய பேர் போதிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்போது இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த மக்களில் இது வரைக்கும் உலகத்தில் படைக்கப்பட்டு இது வரைக்கும் வந்தவங்களில் இல்லை கடைசியாக வரப்போகிறவங்க வரைக்கும் யார் யார் இங்கே போகணும், யார் யார் இங்கே போகணும் அப்படின்றத தேவன் தெரிந்தெடுத்து என்ன செய்கிறார்? ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க? போதிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதுக்கு தான் அவங்க பயன்படுத்துகிற சில வார்த்தைகள் எல்லாம் என்னென்னா, வசனங்கள்லாம், நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசிச்சாங்க இல்லையா? இந்த உலகத்தில் எல்லாம் தேவன் என்ன செய்கிறார்? முன்னாடியே தெரிந்து கொண்டார். அப்படிதான் வாசிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டார். இப்போ தெரிந்து கொள்ளுதலை அவங்க எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? தெரிந்து கொள்ளுதலை அவங்க எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா,
தேவனா பார்த்து என்ன பண்றாரு? செலக்ட் பண்றாரு. தெரிந்து கொள்ளுதல்னா அப்படித்தானே? தேவன் என்ன பண்றாரு? செலக்ட் பண்றாரு. யார் யாரு நரகத்துக்கு போகணும், யார் யாரு பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு தேவன் என்ன செய்யறாரு? செலக்ட் பண்றாரு. யார் யார் நரகத்துக்கு போகணும், யார் யார் பரலோகத்துக்கு போகணும் தேவன் என்ன செய்யறாரு? செலக்ட் பண்றாரு. அப்படின்னு தெரிந்து கொள்ளுதலை பற்றி என்ன செய்யறாங்க? சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்போ நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மெல்லாம் யாரு? தேவனால தெரிந்தெடுக்கப்பட்டவங்க, அதனால ரட்சிக்கப்பட்டோம். தெரிந்தெடுக்கப்படாதவங்கள எங்க போறாங்க? நரகத்துக்கு போறாங்க என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் நம்ம தெரிந்து கொள்ளுதலை குறித்து புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் வாசிக்கிறோமானா இல்ல. தெரிந்து கொள்ளுதல் அப்படின்ற அந்த வார்த்தை, தெரிந்து கொள்ளுதல் அப்படின்ற இந்த விஷயம் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் சொல்லப்படக்கூடிய ஒரு சத்தியமாக இருக்கிறது. இந்த விஷயம், இந்த வார்த்தை தெரிந்து கொள்ளுதல், தேவனால் தெரிந்து கொள்ளப்படுதல் என்பது எங்கிருந்தே நம்ம பார்க்கக்கூடியதா இருக்குது? பழைய ஏற்பாட்டிலிருந்தே நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நான் முதல் வகுப்பிலேயே சில விளக்கங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் நம்ம இப்போ அந்த வார்த்தையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தனியாக படிக்க போகிறோம். அதனால தான் நான் திரும்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். சரி, பழைய ஏற்பாட்டிலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறாருன்னா நமக்கு தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இங்கே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ எப்படி தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது? தேவன் சிலரை நரகத்திற்கென்றும் சிலரை பரலோகத்திற்கென்றும் தெரிந்து கொள்கிறாரா? அப்படிப்பட்ட ஒரு தெரிந்து கொள்ளுதல் தேவனிடத்திலிருந்து இருக்கிறதா? அப்படின்னா இதற்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னா, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்ப தேவன் என்ன செய்கிறது இல்லைன்னா, ஒரு நித்திய தண்டனைக்கென்றோ நித்திய ஜீவனுக்கென்றோ மக்களை தனியாக தெரிந்தெடுத்து வைக்கவில்லை. இந்த தெரிந்து கொள்ளுதல் நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதனா தேவனா பார்த்து என்ன செய்யறாரு? கோடிக்கணக்கான மனிதர்கள் இருந்து செலக்ட் பண்ணி அப்படி பொறுக்கி எடுக்கிறாருன்னு நினைக்கிறோம். கிடையாது. தேவன் என்ன செய்யறாருன்னா, கிறிஸ்துவுக்குள் தான் ஜனங்கள் என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்ளுகிறார். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? முதல் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். தேவன் என்ன செய்கிறார்? கிறிஸ்துவுக்குள் தான் தெரிந்து கொள்ளுதல். தெரிந்து கொள்ளுதல் கிறிஸ்துவுக்கு வெளியே இல்லை. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்னா, தேவன் கிறிஸ்துவை தெரிந்து கொள்கிறார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் தேவனாலே என்ன செய்யப்படுகிறார்கள்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். புரியுதுங்களா? இதுதான் தெரிந்து கொள்ளுதலினுடைய கான்செப்ட். தேவன் பழைய ஏற்பாட்டில் இப்படிதான் பண்றாரு, தேவன் இப்படிதான் பிஹேவ் பண்ணி இருக்கிறாரு. அதை தான் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார்? எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றார். தேவன் இப்படிதான் தெரிந்து கொள்கிறாரா, இல்ல ஒவ்வொரு மனுஷனா நீ நரகத்துக்கு போ, நீ பரலோகத்துக்கு போன்னு தேவன் சூஸ் பண்றாரா அப்படின்றத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை பற்றி நம்ம பழைய ஏற்பாட்டில இருந்து என்ன செய்யணும்? படிச்சுட்டு வரணும். இப்ப தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்து இப்ப பழைய ஏற்பாட்டில இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம். சரி, நம்ம இந்த தெரிந்து கொள்ளுதல் ரைட், இந்த தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல்ல நம்ம போக வேண்டிய இடம் நமக்கு சுருக்கமா போயிடலாம். மனிதன் பாவம் செஞ்சாச்சு. அப்ப தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அவனை பாவத்திலிருந்து காப்பாற்றுவதற்கான வழியை மனுஷனுக்கு தெரியப்படுத்தி கொண்டு வருகிறாரே தவிர, தேவன் தான் ஆல்ரெடி உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அந்த திட்டம் இருக்குது. அதை நம்ம வேதாமத்தை தெளிவா பார்க்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டார். அப்பனா உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் மனிதனை மீட்பதற்கான திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவனுக்கு சர்ப்ரைஸ் இல்லை. இப்போ மனிதன் காப்பாற்றப்படுவதற்கு என்ன வழி என்பதை மனிதன் தெரிந்து கொள்வதற்காக தேவன் என்ன செய்கிறார்னா, மனிதனுக்கு தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தி வருகிறார். காலகாலமாக பல்பல மலங்கள்ல பல்பல விதங்கள்ல பிதாக்களால தேவன் என்ன செய்கிறார்? திருவுளம் பற்றுகிறார். எபிரேயர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் நம்முடைய பிதாக்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தினார், தம்மை வெளிப்படுத்தினார். அப்ப தேவன் தான் யார் என்பதையும், மனிதன் யார் என்பதையும், தன்னுடைய திட்டம் என்ன என்பதையும், மனிதனை காப்பாற்றுவதற்கு அவருடைய விருப்பம் என்ன என்பதையும், ஏன் மனிதனை அவர் காப்பாற்றுகிறார் என்பதையும், இது எல்லாத்தையும் தேவன் என்ன செய்கிறாரு? மனிதனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை என்ன செய்கிறார்? செய்யக்கூடியவராக இருக்கிறார். சரியா?
சரி, இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம தேவன் மனிதனை ஆசீர்வதித்த பகுதியை வாசிங்க. தேவன் மனிதனை ஆசீர்வதித்த பகுதிக்கு போவோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27, 28 வாசிங்க. 28 வாசிங்க மெயினா. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, தேவன் மனுஷன் கிட்ட என்ன சொல்றாரு? பலுகி பெருகுங்கள். ஃபர்ஸ்ட் சரியா? ரெண்டாவது என்ன சொல்றாரு? ஃபில் சொல்றாரா இல்லையா? ஃபில் தி எர்த், பூமியை பூமியை நிரப்புங்கள். அதுக்கடுத்து என்ன பண்ணுங்க? இல்ல, இதுதான் மெயின். பழுகி பெருகி நீங்க பூமியை நிரப்பணும். நிரப்பின நீங்க இந்த பூமியை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, அவர் அந்த பூமியை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் நீங்க என்ன செய்யுங்க, ஊரும் பிராணிகளையும் என்ன செய்யுங்க, ஆண்டு கொள்ளுங்கள். ஸோ தேவனுடைய படைப்பாகிய இந்த பூமியில் இருக்கக்கூடியவைகள், சமுத்திரத்தில் இருக்கக்கூடியவைகளை நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டு கொள்ள வேண்டும் என்பது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேலை. அதாவது மனுஷனுக்கு கொடுத்த வேலை. அப்போ ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டு கொள்ள சொல்லி சொல்றார். சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, 3வது அதிகாரத்துல பாவம் வந்துடுது. கரெக்டா? மனுஷர்கள் பழுகி பெருகிறாங்களா இல்லையா? பெருகிறாங்களா இல்லையா? பூமியை என்ன செய்யறாங்க, நிரப்புறாங்களா இல்லையா? ரைட். ஆனா எப்படி நிரப்புறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆதியாகமத்துல 6வது அதிகாரத்துக்கு வாங்க. பதினோராவது வசனத்தை வாசிங்க. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்தது. இந்த வார்த்தை பாருங்க, இது எங்கேயோ இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி இருக்கா? ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல தேவன் இந்த பூமி வானத்தையும் பூமியும் படைச்சிட்டாரு. அப்போ ஸ்டார்டிங்ல பூமி எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையாக இருந்தது, வெறுமையுமாய் இருந்தது, கம்ப்ளீட்லி எம்டி. ஒழுங்கின்மையா இருந்தது, ஆழத்துல இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜனத்தின் மேல அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடுற அந்த சிச்சுவேஷனை விட்டுட்டு வெறும் பூமியை மட்டும் பார்த்தீங்கன்னா வாழ்வுக்கே வழி இல்லாத ஒரு இடமாக, மரணம் நிறைந்ததாக பூமி இருக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இங்க மறுபடியும் மனுஷன் என்ன பண்ணிட்டான்? அதே நிலைமைக்கு கொண்டு போயிட்டான். அதுதான் இங்க ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். இவங்க பழுகி பெருகிறாங்களே, பெருகி என்ன பண்ணாங்க? பூமியை கெடுத்து விட்டார்கள். அதான் சீர்கெட்டு போனது பூமி. அதுக்கப்புறம் பூமியை எதனால் நிரப்பினார்கள்? கொடுமையினால் நிரப்பினார்கள். தேவன் எப்படி நிரப்ப சொன்னாரு? மல்கியால வாசி. தேவன் பூமியில மனிதனை எப்படி நிரப்ப சொன்னாருன்னு எங்க வாசிக்கிறோம்? மல்கியால வாசிக்கிறோம். வசனம் நமக்கு நல்லா தெரியும். ஆவி அவரிடத்தில் தாராளமா இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை. அப்போ தேவன் தன்னுடைய சாயலாக மனுஷனை படைச்சு, மனுபுத்திரர் இந்த பூமி முழுவதும் பரம்பி தேவனுடைய சாயலாக வாழுவதற்கு, அதாவது தேவனுடைய பிள்ளைகளாக, தேவ பக்தியுள்ள சந்ததிகளாக, தேவனுடைய சந்தானமாக வாழணும் அப்படின்றதுக்காக தேவன் மனிதனை படைத்தார். இதான் மல்கியால நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமத்தை அவர் ஆசீர்வதிக்கும் போது அந்த இன்டென்ஷன் அதுதான். கரெக்டா? தேவன் நீங்கள் பூமியை நிரப்புங்கள் தான் போட்டிருக்காரு, எப்படி நிரப்புங்கள்னு போடல. அதனால கொடுமையினால் நிரப்புனாலும் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தேவன் அவர் விருப்பப்படி அதான் சொல்றாரு, தமது சாயலாக அவர்களை படைத்த. அப்ப தேவனுடைய சாயலாக அவங்க இருக்கணும்ன்றதுதான் தேவனுடைய திட்டம். கரெக்டா? அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பூமியை பழுகி பெருகினாங்க. பழுகி பெருகி என்ன பண்ணாங்க?
ஆ, சீர்கெடுத்து விட்டார்கள். பூமி என்ன செஞ்சு விட்டார்கள்? முற்றிலுமாக கெடுத்து விட்டார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? கொடுமையினால நிரப்பிட்டாங்க. எதனால நிரப்பிட்டாங்க? கொடுமையினால் நிரப்பிட்டாங்க. இப்போ தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா ஆதி ஆமத்தில் நம்ம வாசிக்கிறோம். முதலாக நம்ம இந்த இடத்துல தான் தேவனுடைய தேர்ந்தெடுப்பை பார்க்குறோம். நிறைய பேர் இருந்தாங்க, கரெக்டா? தேவன் ஒரு மனிதனை என்ன செய்கிறார்? தெரிந்தெடுக்கிறார். யார் அது? நோவா. நோவாவை தேவன் என்ன செய்கிறார்? தெரிந்தெடுக்கிறார். எதுக்கு? எல்லாரும் சொல்லுங்க, ஒரு ஆளா சொல்லுங்க. தேவன் நோவாவை எதுக்காக தெரிந்து கொண்டார்? பரலோகத்துக்கு நீங்க 8 பேர் போங்கன்னு தெரிந்து கொண்டாரா? மற்றவர்களாலையும் நான் நரகத்துக்கு அனுப்ப போகிறேன். சரி, இப்ப இப்படி வைக்கலாம். இதுல யாரு அழிவுக்கென்று தேவன் தான் இவங்க எல்லாரையும் அழிவுக்கென்று நியமித்து வச்சு அதுக்காகவே படைச்சாரா? நோவாவின் இந்த 8 பேர் அவங்க குடும்பத்தை தவிர மீதி எல்லாரையும் அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுமா? ஒட்டுமொத்த மனுக்குலமே பூமியை சீர்கெடுத்துட்டு கொடுமையினால பூமியை நிரப்பிடுச்சு. இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா எதெல்லாம் காப்பாற்றணும்? அவருடைய படைப்பையே காப்பாற்றணும். எதை காப்பாற்றணும்? படைப்பையே காப்பாற்றணும். ஏன்னா பூமியை கொடுமையினால் என்ன பண்ணிட்டாங்க? நிரப்பிட்டாங்க. பூமியை எப்படி நிரப்ப கூடாதுன்னு தேவன் விரும்பியிருந்தாரோ அது அப்படியே என்ன செய்து விட்டார்கள்? நிரப்பிட்டாங்க. இப்ப என்ன பண்ணணும்? கொடுமையினால் நிரப்பினவர்களை தண்டித்தால்தான், இல்ல அவர்களை அழித்தால்தான், நீக்கினால்தான் இல்லையா? இப்போ இந்த சர்ச் ஹாலு புதுசா நம்ம எல்லாம் ரெடி பண்றோம். யாரோ நம்ம வெளியில போயிடும்போது நைட்டு வந்து இது உள்ள என்ன பண்ணிடுறாங்கன்னா கொடுமையான விஷக்கிருமிகள்லாம் உள்ள போட்டு விட்டு போயிட்டாங்க, எலி அது இதுன்னு. இப்போ நீங்க வரவங்க வந்து என்ன பண்ணுவீங்க? கதவை திறந்த உடனே முதல்ல என்ன பண்ணுவீங்க? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? யாரு இத செஞ்சிருப்பா அதை கவனிப்பீங்களா இல்லையா? ஏன்னா இங்க அப்படி வருவதற்கான வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா இது யாரோ தான் என்ன செஞ்சிருக்காங்க. இப்ப அவங்கள நம்ம கண்டுபிடிச்சோம்னா இனிமேட்டு இதை செய்யாம என்ன செய்யலாம்? பார்த்துக்கலாம். அவங்கள ஒதுக்கிட்டோம்னா, அவங்கள இங்கேருந்து எடுத்துட்டோம்னா, அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பிள்ளைங்க வீட்டில் மிஸ் பண்ணும்போது, இப்போ முதல்ல என் பையன் வந்து வீட்டில் ரொம்ப ஒரு மாதிரி போட்டு வச்சிட்டானா, முதல்ல என் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுவான்னா, அவன் போட்டு வச்சிருக்கிற விஷயத்தை க்ளீன் பண்ணிட்டு இருக்க மாட்டான். முதல்ல அவனை தூக்கிட்டு போய் வேற ஒரு இடத்துல உட்கார வைக்கும். அப்போதான் இந்த ஏரியாவை என்ன செய்ய முடியும்? க்ளீன் பண்ண முடியும். கரெக்டா இல்லையா? அதுதான் தேவன் என்ன செய்யறாரு? அந்த சீர்கேடுக்கு காரணமானவர்களை தேவன் என்ன செய்யறாரு? ஆனா அப்படி அழிச்சிட்டோம்னா எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? எல்லா மனிதர்களும் அழிஞ்சு போயிடுவாங்க. அப்ப தேவன் புதுசா என்ன செய்யணும்? மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து மனுஷனையும் உருவாக்கணும், மிருகங்களை உருவாக்கணும், பறவைகளை உருவாக்கணும், ஊரும் பிராணிகளை உருவாக்கணும். எல்லாத்தையும் தேவன் என்ன செய்யணும்? உருவாக்கணும். மறுபடியும் இந்த பூமியவே என்ன செய்யணும்? உருவாக்கணும். இப்ப தேவன் என்ன பண்றாரு? மிருகங்களையும் மீட்டெடுக்கிறார், மனிதர்களையும் மீட்டெடுக்கிறார், பூமியையும் மீட்டெடுக்கிறார். ஆக்சுவலி அது ஒரு புதிய பூமி தான். முந்தின பூமி ஒன்று இருந்தது, எது? நோவாக்கு முன்னாடி. அந்த பூமியில கொடுமையினால் நிறைஞ்சதுனால அதுக்கு அடுத்து ஒரு பூமியை தேவன் என்ன செய்யறார்? அதே பூமியை சீர் செய்கிறார். எப்படி சீர் செஞ்சார்னா, அந்த சீர்கேட்டுக்கு காரணமானவர்களை அழிக்க நினைத்தார். அப்போ தேவன் ஒருவனை தெரிந்து கொள்கிறார். எதுக்காக தெரிந்து கொண்டார்? மனுக்குலத்தை காப்பாற்ற. மனுக்குலத்தை காப்பாற்ற, மனிதனை மீட்டெடுக்க. மனிதனை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன பண்றாரு? அந்த சீர்கேட்டை செய்த மனுக்குலத்திற்கு நடுவில் இருந்து ஒரு மனிதனை தேவன் என்ன செய்கிறார்? தெரிந்து கொண்டார். அவனுடைய நல்ல கிரியைகளினால, அவன் ரொம்ப நல்லவன் என்பதனால அல்ல, தேவனுக்கு நோவாவினுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. தேவன் நோவாவின் மேல் கிருபை உள்ளவராய் அவன் மேல் வைத்திருந்த மிகுந்த அன்பினாலே அப்படின்னு எபேசியர்கள் திருவாசனத்தை அப்படியே போட்டுக்கலாங்க. நோவாவை தேவன் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். எதற்கு? மனுக்குலத்தை அழியாமல் காப்பாற்றுவதற்கு நோவாவை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டாரா? சரி, இப்போ நோவாவை தெரிந்து கொண்டாச்சு. இப்போ 11ஆவது அதிகாரம் வந்தீங்கன்னா அடுத்த சந்ததி இவங்க டெவலப் ஆகுறாங்க. இவங்க எல்லாரும் டெவலப் ஆகி என்ன பண்றாங்க? கர்த்தர் என்ன சொன்னார்? நீங்க பலுகி பெருகணும், பூமி எங்கும் நிரப்பணும் சொன்னாரா? இவங்க என்ன பண்றாங்க? நாங்க பூமி எங்கும் நிரம்பி எல்லாம் போக மாட்டோம், நாங்க இருக்கிற இடத்துல ஒன்னா இருந்து உங்களையே நாங்க என்ன செய்ய போறோம்? வந்து ஸ்ட்ரெயிட்டா மீட் பண்ண போறோம். எங்க? ஆமா, வானத்துல வந்து டைரக்டா உங்களோடய நாங்க என்ன செய்ய போறோம்?
மீட் பண்ண போறோம். பெரிய கோபுரமா கட்டி கடவுளையே நம்ம என்ன செய்ய போறோம்? ஓவர்டேக் பண்ண போறோம். அப்போ மறுபடியும் மனிதன் அவன் படைக்கப்பட்ட பர்பஸை மறந்து போகும்போது தேவன் என்ன பண்றாரு? அவனை என்ன செய்யறாரு? பூமி எங்கும் பரம்ப செய்கிறார். எப்படி? பாஷைகளை தாறுமாறாக்கி பூமி எங்கும் பரம்ப செய்கிறார். ஆக்சுவலி அந்த இடத்துல ஏற்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா, அது மனுக்குலத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா அதனால்தான் பூமி என்ன செய்தான்? பூமியில மனிதன் என்ன செஞ்சான்? பரம்பினான். இல்லைன்னா மனிதனுடைய நோக்கம் என்னவா இருந்தது? ஒரே இடத்துல இருக்குண்டு. தேவன் அதற்காக மனிதன் என்ன செய்யல? படைக்கல. இப்ப என்ன பண்றாரு தேவன்னா? அவனை பூமி முழுவதும் நிரம்ப செய்கிறார். இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னா, ஒட்டுமொத்தமா இவர்கள் மறுபடியும் நீங்க வாசிச்சீங்கன்னா திரும்பவும் அதே வேலையை செய்யறாங்க. தேவனுக்கு விரோதமாக என்ன செய்யறாங்க? கலகம் பண்ணுகிறவர்களாக, தேவனுக்கு விரோதமாக போர் செய்கிறவர்களாக உலகத்தை என்ன செய்யறாங்க? ரொம்ப மோசமாக கெடுத்து போட்டுக்கிற நிலைமை வரும் பொழுது 12வது அதிகாரத்துக்கு வருவோம். இப்போ ஆதியாகமம் 12வது அதிகாரத்துக்கு வரலாம். முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஒரு நிமிஷம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். செகண்ட் என்ன சொல்றாரு ஆபிரகாம்கிட்ட? உன்னை உனக்கு பெரிய பேரை உண்டு பண்ணுவேன். அதான் என்னது? பேரை பெருமைப்படுத்துவேன் இல்லையா? ஐ வில் மேக் யுவர் நேம் கிரேட். உனக்கு பெரிய பெயரை ஏற்படுத்துவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய பேரை ஏற்படுத்துவேன் அர்த்தம். இருக்கிறதுல நீளமான பேரா? பைபிள்ல இருக்கிறதுல நீளமான பேர் என்னது? பைபிள்ல பைபிள்ல இருக்கிறதுல நீளமான பேர் என்னது? ஒரு தீர்க்கதரிசியுடைய பையன் மெகர் செலால் ஆஸ்பாஸ், அதான் இருக்கிறதுல நீளமான பேர். சரி, அதை விடுங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பேரா வச்சிருவேன் அப்படி சொல்லலை. பெரிய பேர்னா அவனுடைய பேரினுடைய அத்தாரிட்டி, அவனுடைய பேர் என்பது எதை குறிக்கிறது? அதிகாரத்தை குறிக்கிறது. அவனுடைய பேருக்குரிய அதிகாரம் பெரியதாக என்ன செய்யும்? இருக்கும், பெரியதாக விளங்கும். அவனுடைய பேரை நீங்க என்ன செய்ய ஒமிட் பண்ணிட்டு மனுக்குலத்தை படிக்கவே முடியாது. மனுக்குலத்தை பத்தி யார் ஸ்டடி பண்ணாலும் இந்த பேர் இல்லாமல் மனுக்குலத்தை என்ன செய்ய முடியாது? ஸ்டடி பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு ஒரு பெரிய பெயராக, அதாவது அவ்வளவு வல்லமையுள்ள ஒரு பெயராக உனக்கு நான் என்ன செய்வேன்? உன்னை நான் ஏற்படுத்துவேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, நீ தான் ஆசீர்வாதம்ன்ற. யூ வில் பி த பிளெஸிங். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் நல்லா பேரும் சீரும் சிறப்போடு இருப்பாய் அர்த்தம் இல்ல. 16 பெற்று அப்படி இல்லை. நீ ஆசீர்வாதமா இருப்பாய்னா நீ தான் ஆசீர்வாதம். நீ தான் அந்த ஆசீர்வாதம். நான் சொல்றேன்ல, ஆசீர்வதிப்பேன். நீ தான் ஆசீர்வாதம். உன்னை நான் ஆசீர்வதிக்க காரணம் நீ ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. அதனாலதான் ஆபிரகாம் எங்கு போனாலும் அங்க என்ன உண்டாகிறது? எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உண்டாகிறத பாக்குறோம். கடைசியா சொல்றாரு, உனக்குள். சோ ஆபிரகாமையே கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன். கடைசியில சொல்றாரு உனக்குள். இந்த வார்த்தை தான் தெரிந்தெடுத்தல். இப்ப ஆபிரகாமுக்குள் பூமியில் இருக்கிற எல்லா வம்சங்களும் என்ன செய்யப்படுமா? ஆசீர்வதிக்கப்படும். இந்த விஷயங்களுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாம் பரலோகத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டான். அப்படியா போட்டிருக்கு? ஆபிரகாம் அப்ப தெரிந்து கொள்ளுதல் என்பது ஒரு இடத்திற்காக அல்ல, தெரிந்து கொள்ளுதல் என்பது ஒரு நோக்கத்திற்காக. இதை முதல்ல நாம புரிந்து கொள்ள வேண்டும். நாம பைபிள்ல எப்படி படிச்சு படிக்கிட்டோம்னா, தேவன் மனிதனை தெரிந்து கொள்வதற்கு பரலோகத்துக்கென்று நரகத்துக்கென்று தெரிந்து கொண்டார். அப்படி எங்கேயுமே நீங்க வசனங்கள் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. பரலோகத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமா அது அதுக்கப்புறம் போலாம். தேவன் தெரிந்து கொள்வது ஒரு இடத்துக்கு போவதற்கு அல்ல, யாராக இருக்க வேண்டும் என்பதற்காக. தேவன் ஒரு நோக்கத்திற்காக மனிதனை தெரிந்து கொள்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த நோக்கத்தின் விளைவெல்லாம் என்ன செஞ்சிருது? நடந்து விடுகிறது. ஆனா அந்த நோக்கம் நிறைவேறாமல் அந்த விஷயத்தை நடப்பிக்க முடியாது. மனிதனை காப்பாற்றாமல் மனிதனை மறுமைக்கு அழைத்து செல்ல முடியாது. கரெக்டா?
இப்ப மனிதனைய காப்பாற்ற வேண்டும் என்றால், ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், தேவனுடைய திட்டம் எப்படிப்பட்டதுன்னா, ஒட்டுமொத்த மனிதனையும், மனிதா உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். அன்னைக்கு 2 பேர் தான் இருந்தாங்க, அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்படி மொத்தமா என்ன கர்த்தர் என்ன செய்யல, ஆசீர்வதிக்கல. இந்த ஆசீர்வாதம் வெரி வெரி பர்சனல். இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது, தனிப்பட்ட முறையில் ஆனது. இது ஒவ்வொரு மனிதனும், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டும் அப்படின்றதுக்காக தேவன் என்ன பண்றாருன்னா, ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனையே ஆசீர்வதித்து அவனையே ஆசீர்வாதமாக மாற்றி அவனுக்குள் ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறார். புரியுதா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? அப்ப ஆபிரகாம தேவன் என்ன பண்றாரு, நான் இந்த பெண்ணுக்கு இன்னும் பழகலை, அதனால கொஞ்சம் ஸ்லோவா தான். ஓகே, இப்ப ஆபிரகாம தேவன் என்ன செய்யறாரு, தெரிந்து கொள்றார். ஆபிரகாம தேவன் தெரிந்து கொள்றார். தேவன் தெரிந்து கொண்டு ஆபிரகாமை என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். தனிப்பட்ட முறையில கர்த்தரால் ஆசீர்வாதம் பெறுகிறான். யாரு? இவன் தெரிந்து கொள்ளப்படுகிறான், இவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். முதல்ல இவன் என்ன செய்யப்படுகிறான், ஆசீர்வதிக்கப்படுகிறான். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவனை ஒரு ஆசீர்வாதமாக தேவன் என்ன செய்கிறார், மாற்றுகிறார். தேவன் இவனை ஆசீர்வதிக்கிறார், இவனையே ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். இந்த மனுஷனுக்குள் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் தேவன் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இந்த ஒரு மனுஷனுக்குள்ள பூமியில இருக்கிற வீழ்ந்து போன, தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போன, தேவனுடைய சமூகத்துக்கு வர முடியாமல் இருக்கிற, பாவத்தில் விழுந்து கிடக்கக்கூடிய எல்லா வம்சங்களையும், எல்லா தேசத்தாரையும், எல்லா மக்களையும் தேவன் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதுதான் இவனுடைய தெரிந்தெடுப்பு. யாருடைய தெரிந்தெடுப்பு? அப்போ இவனுடைய தெரிந்தெடுப்பு ஒரு ஆசீர்வாதத்துக்கு கீழே இருக்கிறது. இவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், இவனே ஆசீர்வாதமாக இருக்கிறான். இவனுக்குள் நிறைய பேர் என்ன செய்யப்படுறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இதற்காக இவன் என்ன செய்யப்படுகிறான், தெரிந்து கொள்ளப்படுகிறான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, யாத்ராகமத்துக்கு வருவோம். ஆதியாகமத்துக்கு 22வது அதிகாரத்துக்கு வருவோம். 22வது அதிகாரத்துல 17-18 வாசிங்க. இதுவும் ஆபிரகாம் கிட்ட தேவன் பேசுறது தான். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன், பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? இப்ப கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? 12வது அதிகாரத்துல உனக்குள் பெர்சனலா, உனக்குள் பூமியில இருக்கிற எல்லா வம்சங்களும் என்ன செய்யப்படும் சொல்றாரா? 22வது அதிகாரத்துல யார் வந்துடுறா அவரோட லைஃப்ல? யார் வரா? ஈசாக்கு வந்துடுறாரா? இப்ப கர்த்தர் சொல்றாரு உன் சந்ததிக்குள். இத சொல்லும் போது ஆபிரகாம் கிட்ட எத்தனை சந்ததி இருக்கு? ஆபிரகாமுக்குன்னு எத்தனை சந்ததி இருக்கு? 2. ஒண்ணு துரத்தி விட்டாச்சு. இப்ப கையில யாரு தான் இருக்கா? நம்ம இதுபடி உலக பிரகாரம் படி பார்த்தோம், நார்மலா பார்த்தோம்னா 2 சந்ததி இருக்கு. ஆனா தேவன் சந்ததிகள்னு சொல்லல, சந்ததின்றார். அப்பனா என்ன அர்த்தம்னா, அந்த நேரத்துல அவன் கையில அவனுக்கு சந்ததியாக இருக்கிறது யாரு? ஈசாக்கு. இப்போ ஈசாக்கு அவன் யாருடைய சந்ததி? அந்த சந்ததிக்குள் பூமியில் இருக்கிற எல்லாரையும் நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் சொல்றாரா? இப்போ நான் இதை நோட் பண்ணிங்க. இது அப்படியே டபுள். ஓகே. இப்படி போயிடுதா? சூப்பர். இது தெரியாம போச்சே. ரைட். இப்போ தேவன் என்ன செய்யறாருன்னா, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம், 12வது அதிகாரம் 1லிருந்து 3க்குள்ள என்ன சொல்றாருன்னா, பெர்சனலா அவனுக்குள் சொல்றாரு. ஆபிரகாமுக்குள், ஆபிரகாம் அப்படின்ற ஒரு தனி நபருக்குள் பூமியில இருக்கிற எல்லா வம்சங்களும் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். உலகத்தில் இருக்க எல்லாரும் இந்த பூமி ஆபிரகாமுக்குள் என்ன செய்யப்பட போறாங்க? ஆசீர்வதிக்க போறாங்க. 22வது அதிகாரம் 17-18 என்ன வாசிக்கிறோம்?
உன் சந்ததியை ஆபிரகாமினுடைய சந்ததிக்குள், சந்ததி சந்ததி, இந்த சந்ததிக்குள்ள பூமியில இருக்கவங்க எல்லாரும் என்ன செய்ய போறாங்க? ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. இப்போ ஆபிரகாமின் சந்ததிக்குள் அப்படின்னு சொன்னா அது யாருதான்? ஆபிரகாம் தான். கரெக்டா இல்லையா? ஆபிரகாம் தானே ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாமுக்குள்ள யார் இருக்கா? ஆபிரகாமின் சந்ததி இருக்கா. ஆபிரகாமின் உனக்குள்னு சொன்னா அது ஆபிரகாமின் சந்ததியையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. கரெக்டா இல்லையா? இப்ப இன்னொரு வசனத்தை இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு பகுதியை நம்ம வாசிக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, யாத்ராகமம் 1ஆவது அதிகாரம் யாத்ராகமம் போங்க. யாத்ராகமம் 1ஆவது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். யாரு? இஸ்ரவேல் புத்திரர். இவங்க யாரு? ஆபிரகாம் சந்ததி. இவங்க என்ன பண்றாங்க? பெருகிட்டாங்க. பலுகி பெருகி. எங்க எங்க வாசிச்சோம் இதை ஃபர்ஸ்ட்? அப்ப இதுல இருந்து என்ன நம்ம புரிஞ்சு கொள்றோம்னா, தேவன் மனிதனை சூஸ் பண்ணது அவன் பலுகி பெருகி பூமியை நிரப்பணும். பூமி நிரப்பி தேவனுடைய சாயலாக இருக்கணும், அதாவது தேவனுடைய பிரதிநிதியாக இருக்கணும். கரெக்டா? அது மிஸ் ஆயிடுச்சு. தேவன் 2வது ஒரு மனுஷனை சூஸ் பண்ணார். யாருன்னா ஆதாமின் சந்ததியாகிய நோவா. நோவாவை சூஸ் பண்ணாரு. அவங்க பழுகி பெருகுனாங்க. ஆனா அவங்களும் பழுகுனாங்க பெருகுனாங்க. ஆனா தேவனுடைய சாயலாக அவங்க என்ன செய்யல? இல்ல. அதுல இருந்து ஒரு மனுஷனை என்ன செய்யறாரு? தெரிந்து கொள்கிறார். ஒரே சந்ததியா இருக்க வேண்டியவங்க 70 தேசங்களாக என்ன செய்து விட்டார்கள்? மாறி போனார்கள். அந்த 70 தேசங்கள்ல இருந்து ஒரு தேசம், ஒரு மனுஷனை தேவன் சூஸ் பண்ணிட்டு உன்னை நான் பெரிய தேசமாக மாற்றுவேன். அப்ப 71வது தேசம் இல்லையா? அந்த 71வது தேசம் அவங்கள குறித்து தான் இப்ப நம்ம வாசிக்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகளான ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கினுடைய குமாரனாகிய யாக்கோபினுடைய குமாரர்களான இந்த ஜனத்தாரை, ஒரு கூட்டத்தாரை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா ஒரு தேசமாக என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். ஒரு தேசமாக மாற்றும் போது என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு இந்த வேத எழுத்தாளர்? அதே வார்த்தையை பயன்படுத்துறார். ஏன்னா நம்ம இதை மிஸ் பண்ணக்கூடாது. எதை மிஸ் பண்ணக்கூடாது? நான் உங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை எப்படி படிக்கணும், பைபிள் எப்படி படிக்கணும் ஒரு கிளாஸ் எடுக்கும்போது சொன்னேன். ஒரே மாதிரியான வார்த்தைகள் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும் பொழுது எழுத்தாளர்கள் நம்மை அந்த ஒரிஜினல் இடத்துக்கு நம்மளை ஞாபகப்படுத்துறதுக்காக அந்த வார்த்தைகள் என்ன செய்யறாங்க? பயன்படுத்தி கொண்டு வராங்க. ஒரு கான்செப்டோ ஒரு வார்த்தையோ ஒரே விதமான விஷயமோ மறுபடி பயன்படுத்தப்படும் பொழுது நம்ம மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து அதை கனெக்ட் பண்ணி என்ன செய்யணும்? வாசிக்கணும். இப்ப தெரிந்தெடுப்பு எப்படி வருது பாருங்க. தெரிந்தெடுப்பு ஒரு நோக்கத்திற்கானது. இந்த மனிதனை தேவன் ஏன் தெரிந்தெடுத்தார்? ஆபிரகாமை 70 தேசத்தாரையும் ஆசீர்வதிக்கணும்ன்றதுக்காக. உன்னை ஒரு தேசமாக மாத்திரன்னாரு, தனியா இருந்தவன. இப்ப அவனுடைய சந்ததியை கொண்டு நான் பூமியில இருக்க எல்லாரும் என்ன செய்ய போறேன்? ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்ற. ஒரே சந்ததியை கொண்டு. அவனுக்கு நிறைய சந்ததி இருக்காங்க. ஆனா ஒரு சந்ததியை வச்சுதான் தேவன் என்ன செய்ய போறாரு? ஆசீர்வதிக்க போறாரு. அந்த எல்லா தேசத்தாரையும் ஆசீர்வதிக்கிற அந்த பர்பஸ்ல இந்த சந்ததியை பெரிய தேசமாக மாத்திரன்னு சொன்னார் இல்லையா? அந்த தேசமானவர்கள் இந்த ஒடுக்கத்தின் மத்தியில், எதுக்கத்தின் மத்தியில்? ஒடுக்கத்தின் மத்தியில அவங்க என்ன பண்றாங்க பாருங்க. 7வது வசனத்துல மிகுதியாக பழுகி ஏராளமாய் பெருகி இருந்தார்கள். என் பைபிள்ல எப்படி இருக்கு? அந்த பூமி எபிரேய மொழியில அந்த இடத்துல பூமின்ற வார்த்தை தான் போட்டிருக்கு. பூமினா அவங்க இருந்த பூமி. ஏன்னா அந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேசம்ன்ற வார்த்தை உங்களுக்கு வேற ஒரு அர்த்தத்தை கொடுத்துடலாம். எபிரேய மொழியில ஒரிஜினலா அந்த இடத்துல த லேண்ட், பூமி. இது தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் நிலம். எபிரேய மொழியில அந்த இடத்துல ஹாரெட்ஸ்ன்ற வார்த்தை பூமி. பூமி, அந்த பூமி அவங்க இருந்த பூமி யாரால் நிறைந்திருந்தது? யாரால் நிறைந்திருந்தது? இஸ்ரவேலர்களால் நிறைந்திருந்தது. இந்த சந்ததியை வச்சு இப்ப தேவன் என்ன செய்ய போறாரு? எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு திட்டம் பண்றாரு. இப்போ நம்ம திரும்பவும் என்ன பண்ணலாம்னா வேற ஒரு பகுதி வாசி. இதை பாருங்க, இதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டே வரணும் நீங்க. இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப உபாகம புஸ்தகத்துக்கு வாங்க.
4வது அதிகாரம் வாங்க. ஆ 37வது வசனத்தை வாசிங்க. அவர் உங்கள் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அன்பு கூர்ந்தபடியால். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உங்கள் பிதாக்களில் தேவன் அன்பு கூர்ந்தபடியால். இந்த வார்த்தை முதலா நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுறோம். அன்பு கூர்ந்தபடியால் என்ன பண்ணாராம்? அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டார். அது யாரு? பின் சந்ததினா யாரு? அவங்கள பார்த்து சொல்றாரு, உங்களை தெரிந்து கொண்டார். அங்க இருக்க அந்த ஆபிரகாம் சந்ததியார். இப்ப பாருங்க, அப்ப என்ன நம்ம வாசிக்கிறோம்? நம்ம எபேசியர்கள் நிருபத்துல வாசிச்சோம். தேவன் எப்படி தெரிந்து கொண்டார்? அன்பில் தெரிந்து கொண்டார். அன்பினாலே. இப்போ தேவன் நோவாவை தெரிந்து கொண்டது எதனால? சரி, முதல்ல ஆதாமை படைத்ததுனால? அன்பினால். நோவாவை தெரிந்து கொண்டது எதனால? அன்பினால். ஆபிரகாமை தெரிந்து கொண்டது எதனால? அன்பினால. ஆபிரகாமின் குமாரனாகி ஈசாக்கை தெரிந்து கொண்டது எதனால? அன்பினால். யாக்கோபை தெரிந்து கொண்டது எதனால? அன்பினால். அவருடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டது எதனால? அன்பினால். இப்போ தேவன் என்ன பண்றாரு பாருங்க, இஸ்ரவேல் குடும்பத்தில் இருக்கு இல்லையா, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள பிறக்கிற ஒவ்வொரு ஆலயம் காலையில் அவங்க பிறக்கும் போது முதல்ல பிறந்த உடனே இவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இவன் தெரிந்து கொள்ளப்பட்டார், ஹி செலக்டட், ஹி இஸ் ரிஜெக்டட் அப்படின்ற மாதிரி யாரையாவது தெரிந்து கொண்டாரா? ஒட்டுமொத்த இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து சொல்றாரு, இவர்கள் யாரால தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் சொல்றாரா இல்லையா? இவங்க தேவனால என்ன செய்யப்படுறாங்க? தெரிந்து கொள்ளப்படுறாங்க. யார்? இப்ப யாருக்குள்ள? ஆபிரகாமுக்குள். புரிஞ்சுச்சுங்களா? இப்போ என்னன்னா, இதுல இருந்து யாராவது ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போகணும் அப்படின்னா அந்த சாய்ஸ் யார் கையில இருக்கு? இதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, தேவன் பரலோகத்துக்குன்னு ஒருத்தனையும் நரகத்துக்குன்னு ஒருத்தனையும் செலக்ட் பண்றாரு. அப்படி இல்ல. தேவன் ஆபிரகாமுக்குள்ள இஸ்ரவேல் எல்லாரையும் செலக்ட் பண்ணிட்டாரு. அப்படிதானே? இஸ்ரவேலரை எதுக்கு செலக்ட் பண்ணாரு? இஸ்ரவேலுக்குள்ள பூமியில எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும்ன்றதுக்கு. அதுக்கப்புறம் அப்புறம் வரலாம், பொறுமையா வரலாம். இப்ப ஆபிரகாமுக்குள் அதான் நம்ம படிக்கிறோம், கரெக்டா? உனக்குள், அதுக்கப்புறம் உன் சந்ததிக்குள், ரெண்டுமே சொல்றாரு. அப்ப இஸ்ரவேல் சந்ததிக்குள் பூமியில இருக்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அப்ப இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்டா யார் ஆசீர்வதிக்கப்படுறா? ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டா யார் ஆசீர்வதிக்கப்படுறா? இஸ்ரவேல். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டதனால இஸ்ரவேல் உருவாகுது. இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்டதனால யார் உருவாகுறா? பூமியில இருக்கிற ஃபுல்லா தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும். எப்படி பாக்குறோம் இத? எரிகோன்னு ஒரு பட்டணம், அவங்க இஸ்ரவேலர் அல்ல. ஆனா இந்த ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்தின் மேல நம்பிக்கை உள்ளவர்களாக அந்த இடத்துல ஒரு குடும்பம் இருந்துச்சு. அது ராகாப் என்னும் வேசியினுடைய குடும்பம். அந்த குடும்பம் இஸ்ரவேலர்களாக மாற்றப்படுகிறார்கள். எப்படி? விருத்த சேதனத்தினாலயா விசுவாசத்தினாலயா? ரோமர். அவங்க எப்படி ஆபிரகாமுக்குள் வந்தாங்க? அப்ப ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டதனால், இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்டதனால் இந்த விசுவாசத்துக்குள் வருகிறவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இதுல செலக்ஷன் எப்படி கிடையாதுன்னா, நீ செலக்டட் நீ ரிஜெக்டட் கிடையாது. ஆனா அதே இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள ஆகான்னு ஒருத்தர் இருந்தான். அவன் என்ன பண்ணான்? ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போனான். எப்படி போனான்? அவனே சூஸ் பண்ணிக்கிட்டான். எனக்கு இந்த தேசத்து கூட எல்லாம் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. நான் என் விருப்பத்தின்படி தான் வாழுவேன். தேவன் சொல்றபடி எல்லாம் என்னால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. நான் அவரை விசுவாசிக்க மாட்டேன். எனக்கு தேவையானதை நானே எடுத்துப்பேன். அவன் என்ன செய்யப்பட்டான்? அந்த இஸ்ரவேல் குடும்பத்திலிருந்து என்ன செய்யப்பட்டான்? அறுப்புண்டு போனான். இப்ப தேவன் அவனை செலக்ட் பண்ணி அறுத்து போட்டாரா? அவனே அதை முடிவை எடுத்துக்கொண்டான். நான் அதான் திரும்ப சொல்றேன், பஸ்ல ஏறி டிக்கெட் எடுத்துடுறோம் அப்படின்றதுக்காக நம்ம எல்லாருமே போய் சேர்ந்துட மாட்டோம். கடைசி வரைக்கும் அந்த பஸ்லயே உக்காந்து இருந்தா மட்டும்தான் போய் சேர வேண்டிய இடத்துல சேருவோம். டிக்கெட்டை எடுத்துட்டு அடுத்த ஸ்டாப்ல இறங்கிட்டா, நானா வெளியே வந்துட்டேன்னா, கிறிஸ்து எனக்கு வேண்டான்னு மறுதளிச்சிட்டேன்னா,
எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், நான் பாவத்திலே வாழ போறேன், நானா வெளியே வந்துட்டேன்னா, நான் டிக்கெட் வாங்கிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக நான் சேர வேண்டிய இடத்துக்கு போய் என்ன செய்ய முடியாது, சேர முடியாது. இதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் வேதாகமத்தில் இருக்கு. அதுல ஒண்ணு ஆகான். ஆனா பஸ்லயே இல்ல, அந்த பஸ்ஸுக்குள்ளேயே இல்ல, ஆனா எப்படியாவது அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறணும்னு ஓடி வந்து ஏறின யாரா இருந்தாலும் அந்த பஸ்ஸுக்குள்ள வந்து விடுகிறார்கள். அந்த பஸ் போற இடத்துக்கு போய்விடுவார்கள். அதுல வந்ததுதான் ராகாபு, அதுல வந்ததுதான் ரூத்து. கடைசியில பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் வம்சாவளியில தான் ஆபிரகாமின் சந்ததியின் வாக்குத்தத்தமே நிறைவேறுது. கடைசி வரைக்கும் அவங்க பஸ்ல பிரயாணம் பண்ணதுனால. நான் சொல்வது புரியுதா இல்லையா? அப்ப தெரிந்தெடுப்பு என்பது இடத்திற்கானது அல்ல, தெரிந்தெடுப்பது என்பது நோக்கத்திற்கானது. நம்மை கிறிஸ்துவுக்குள் தேவன் என்ன நோக்கத்துக்காக தெரிந்தெடுத்தார் அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம அப்புறமா படிக்கலாம். நான் சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னன்னா, தெரிந்தெடுத்தல், எலெக்ஷன் அப்படின்றது ப்ராசஸ் எப்படி போகுது பைபிள்ல அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இப்போ வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறது என்னன்னா, ஆபிரகாமுக்குள் இஸ்ரவேல், இஸ்ரவேலுக்குள் பூமி. இதுதான் தேவன் சூஸ் பண்ண பிளான், தேவனுடைய திட்டம். தேவன் இப்ப செலக்ட் பண்ணாருன்னு வாசிக்கிறோம். இங்க கிறிஸ்து எங்க வராரு அது அப்புறம் பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமான வாரத்துல பார்க்கலாம். சுருக்கமா நான் சொல்லியிருக்கிறேன், பட் இருந்தாலும் நம்ம விலாவாரியா இதை குறித்து வசனங்கள் மூலமா பார்க்கணும். இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டது என்னது? ஆதியாகமத்துல இருந்து உபாகமம் வரைக்கும் வந்திருக்கிறோம். ஒரு டிராவல். என்ன டிராவல்ல வந்திருக்கிறோம் அப்படின்னா, தெரிந்தெடுப்பு என்பது தேவன் எதற்காக செய்கிறார், ஏன் செய்கிறார். ஆனா இது எல்லாமே ஒரே நோக்கம் தான். அது என்னதுன்னா, மனு குலத்தை காப்பாது. அதுக்கு தான் தேவன் தெரிந்தெடுக்கிறாரே. ஆபிரகாம தேவன் என்ன செய்தார், தெரிந்தெடுப்பு. யாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு? நம்ம பெர்சனலா பார்க்கும்போது ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறாரு. பெர்சனலா ஆபிரகாம மட்டும் ஆசீர்வதிச்சு அந்த ஆசீர்வாதத்தினால என்ன யூஸ் இருக்குது? அந்த ஆபிரகாமினால அவனை ஒரு ஆசீர்வாதமாக மாத்தி. இப்போ ஒரு சின்ன தியான சிந்தனைக்காக 2 நிமிஷம் நாம் நம்முடைய வாழ்க்கையை பார்ப்போம். நம்மை தேவன் தெரிந்தெடுத்து இருக்கிறார், ஆமாவா இல்லையா? பெர்சனலா நாம் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை எபேசியர்ல வாசிக்கிறோம், உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆவியானவரை கொண்டு நம்ம என்ன செய்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் பெர்சனலாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எதற்காகனா, நாமே ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. நாம தான் ஆசீர்வாதம். நாம தான் யாரு? யாராவது ஜனங்கள் எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டா வாங்க நான் இருக்கிறேன்னு சொல்ல, அப்படித்தானே? அதுக்காக தானே கூப்பிட்டுருக்காரு இல்லையா? யாரோ பாவம் வெயில்ல அப்படியே கஷ்டப்பட்டு அவன் பாட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. வருந்தி போய் இவன் கூப்பிடுறான். யாரு? நம்ம விசுவாசத்தின் தகப்பன் கூப்பிட்டு, நீங்க எல்லாரும் எங்க வீட்டுல வந்து சாண்டவன் மாறே. அவர் பாருங்க, அவர் ஆசீர்வாதமா இருக்கிறாருன்றதை காட்டுறாரு. எப்படி? நான் தான் ஆசீர்வாதம். ஒருத்தன் வறண்டு போய் தாகத்தினால அவன் ரோட்ல போய்கிட்டு இருக்கான், யாருன்னு எனக்கு தெரியாது. அவனை போய் அந்நியர்களை எப்படி ஆண்டவன் மாதிரி, நீங்க எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், தயவு செய்து நீங்க என்ன செய்யுங்க வாங்க. அதாவது யாருனே தெரியாது, கூப்பிட்டு உட்கார வச்சு கம்பல் பண்ணி அவங்கள நல்லா சாப்பிட வச்சு திருப்திப்படுத்தி அவர்களுக்கு வந்து கொளுத்த கன்றை அடிச்சு இல்லையா, வெண்ணெயெல்லாம் எடுத்து மாவை பிசைஞ்சு அப்பெல்லாம் சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சா கடைசியில பார்த்தா யார் அது? கர்த்தரும் தேவதூதர்களும் சாப்பிட்டுருக்கிறாங்க. அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டு. எபிரேயர்ல வாசி. அப்ப ஆபிரகாம் தன்னுடைய லைஃப்ல என்ன பண்றாருன்னா, நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம்? என்னை சுத்தி இருக்கிற இந்த பூமியில இருக்கிற எல்லாருக்குமே நான் யாரு? ஆசீர்வாதம். ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம என்ன பண்றோம்? புலம்பல் வாதங்களாக இருக்கு இல்லையா? அநேக முறை பிரதர் அப்படின்னு இருக்கோம். காரணம் என்ன? நமக்கு என்ன உணரல? நம்மனா நான் தான் ஆசீர்வாதமா இருக்கிறேன்றதை என்ன செய்யல, உணரல. இன்ஃபேக்ட் நீங்க கவனமா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் எல்லா ஆஸ்தியும் உடையவனாக இருந்தான்னு நம்ம வாசிக்கிறோம். ஆனா அவன் எது உடையவனாக இல்லை? பிள்ளை இல்லாதவனாக இருந்தான். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா? நீங்க போய் பிள்ளை இல்லாதவங்க கோடீஸ்வரர்களா இருக்கிறவங்க வீட்டுல போய் நீங்க கேட்டு பாருங்க, அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்ன எங்களுக்கு இருக்கு, எங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லையா? நமக்கு தெரியும் இல்லையா, அதனுடைய விஷயம் தெரியும் இல்லையா? ஊர் என்ன பேசும், ஜனம் என்ன பேசும்,
எவ்வளோ புண்படுத்துவாங்க, எவ்வளோ விஷயங்கள் இருப்பாங்க. சாபம்னுவாங்க யார? பிள்ளை இல்லாதவர்களை சாபம் பெற்றவர்கள்னு சொல்லுவாங்க. ஆமா, ஏதாவது ஒரு நல்ல காரியம் வேணும்னா பிள்ளை இல்லாதவளை அவ செகண்ட் வர சொல்லு. ஃபர்ஸ்ட் நல்ல ஆசீர்வாதம் உள்ளவங்களா யார் இருக்காங்க? யாருக்கு நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க அவனை முதல்ல கூப்பிடு. சந்தானம் பெருகி இருக்கிறவனை முதல்ல கூப்பிடு. அப்பதான் குடும்ப விலங்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அப்போ சாபத்தின் குறியீடாக பார்க்கப்படக்கூடிய ஒருத்தன் அவன் தன்னை எப்படி உணர்கிறான்? ஆசீர்வாதமாக உணர். அதுதான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஏன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். இனிமேல் நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டாச்சு, நாம தான் ஆசீர்வாதம். நம்முடைய பேரை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? பெருக பண்ணியிருக்கிறார். ஏன்னா நம்முடைய யாருடைய பெயரினால் நாம் அடையாளம் பட்டிருக்கோம்? கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்து என்கிற பெயரினால் நாம் அடையாளம் படுத்தப்பட்டிருக்கிறோம். அந்த பெயர் எப்படிப்பட்ட பெயர்னு பேதுரு சொல்றாரு. வானத்திற்கு கீழே பூமியிலே மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் மனுஷனை காப்பாற்றுவதற்கு வேறொரு பெயர் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெயர் யாருடைய நெற்றியில் எழுதியிருக்கிறது? நம்முடைய நெற்றியில் எழுதி. அப்ப நம்ம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாம் எவ்வளவு பெரிய பெயருக்குள் இருக்கிறோம், நாம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்பதை அறியாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? புலம்பி தவிக்கிறவர்களாக, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களாக இருக்கிறோம். இப்போ நாம கர்த்தர்கிட்ட நம்ம கேட்க வேண்டியதெல்லாம் என்னது? கர்த்தாவே, என்னை நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்பதை உணர்த்தி இருக்கிறதுக்கு நன்றி. நான் ஆசீர்வாதமாகவே இருக்கணும். என் வீட்டுக்கு வரவங்க போறவங்க, என்னை கிராஸ் பண்றவங்க, என்கிட்ட பேசுறவங்க, பழகுறவங்க, நான் யாரெல்லாம் கிட்ட போறேனோ எல்லாருமே என் மூலமாக அவங்க என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படணும் என்கிற ஜெபம் உடையவர்களாக, என்கிற ஆவல் உடையவர்களாக, என்கிற ஒரு சந்தோஷம் உடையவர்களாக நம்ம என்ன செய்யணும்? அப்போ இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்ட பாடத்துல இந்த டிவோஷனல் தாட்டை வந்து நம்ம கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து நம்ம ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கு. முதல் அதிகாரத்தை முடிச்சிட்டோம்னா வேகமா போயிடுவோம்.